ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூமை இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சூடானதும் இதில் எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை வதக்கிட்டு இது கூட கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். மஷ்ரூம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. இந்த மஷ்ரூம்லேருந்தும் தக்காளிலேருந்தும் நல்லா வாட்டர் வெளில வரும். அந்த தண்ணியிலேயே நல்லா சாஃப்டாக குக் ஆகும் ரெண்டுமே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நான் எந்த தண்ணியுமே சேர்க்கலை. ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த தக்காளியில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டும் மஷ்ரூமில் இருக்க வாட்டர் கண்டென்ட்டுமே போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேடு பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாக இப்போயே சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவு சீரக சம்பா ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 கப் அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம சோக் பண்ணி வச்சா ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்துட்டு ஏதோ 10 மினிட்ஸ் போல் தம்மில் போட்டுக்கலாம் பிரியாணியை. அடியில் ஒரு தோசை தவா வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் தம்மில் இருக்கட்டும். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி தம்மிலேருந்து ரெடி ஆகிடுச்சு. உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.